கடகராசி இவங்களுடைய வேலை தொழில் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும்னா இவங்களுக்கான ஒரு சரியான ஜஸ்டிஸ் கிடைக்கும் அப்படின்னு இருக்கு. ரொம்ப நாள் போராட்டத்திற்கான முடிவுகள் அவங்களுக்கு வந்து கிடைக்கும். அந்த போராட்டத்துல அவங்க உண்மையா இருந்திருக்கிறாங்க, நேர்மையா இருந்திருக்காங்கன்னா அந்த நேர்மைக்கான ஒரு மிகப்பெரிய பரிசு அங்கீகாரம் அவங்களுக்கு வந்து காத்துக்கிட்டு இருக்கு. அவங்களோட வேலை தொழில் சார்ந்த இடங்கள்ல அவங்களுக்கான சரியான நீதி கிடைக்க போகுது அப்படின்றது சொல்லலாம். ஸோ அப்போ அவங்க ஹானஸ்டியை மட்டும்தான் இனிமே வந்து ஃபாலோ பண்ணும். இது வரைக்கும் நேர்மையா இருந்ததும் சரி, இப்போ நேர்மையா இருக்கிறதும் சரி, இது எல்லாத்துக்கும் சேர்ந்து இந்த குரு பயிற்சியில ஒரு மிகப்பெரிய அவங்களுக்கான ஒரு அங்கீகாரம் நீதி கிடைக்க போகுது. மேடம், இவங்களுடைய வாழ்க்கையில பண வரவு எப்படி இருக்கு போகுது? கடகராசி இவங்களுடைய பணம் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் இந்த குரு பயிற்சியில எப்படி இருக்கும்னு பார்க்கும்போது பணம் பொருளாதாரம் சார்ந்து அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பிளெஸ்ஸிங்ஸ் இருக்கு. குரு பகவான் ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய பிளெஸ்ஸிங்ஸே அருளே அவங்களுடைய பொருளாதார உயர்வுலையும் பணம் ரீதியான விஷயங்கள்ல ஒரு மிகப்பெரிய மாற்றத்தையும் தான் கொடுப்பாரு. ஸோ அங்கிருந்து தான் அவங்களுக்கு அந்த நல்ல டைமே வந்து ஸ்டார்ட் ஆகும். இன்னொன்று என்னன்னா இவங்க வந்து இவங்களுடைய பொருளாதார டீல் எதுவாக இருந்தாலும் அதை வெளியில சொல்லக்கூடாது. எனக்கு இவ்வளோ வருமானம் வருது, இவ்வளோ கடன் இருக்கு, இவ்வளோ செலவாகுது, நான் இந்த ஒரு விஷயத்த வாங்கணும்னு இருக்கேன், இப்படி எந்த விஷயத்தையும் அவங்க வெளியில வந்து சொல்லக்கூடாது. ஏன்னா அவங்களுக்கு வந்து பிளெஸ்ஸிங் அது. அதை இவங்க வெளியில ஷேர் பண்றதுனால அந்த பிளெஸிங்ஸை இவங்களே குறைக்கிற மாதிரி ஆகிடும். ஸோ இந்த குரு பயிற்சியில கண்டிப்பா பொருளாதாரம் சார்ந்து அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய உயர்வான நிலைகள் இருக்கு. அதை வெளியே மட்டும் சொல்லாம காப்பாத்தி. இவங்க வாழ்க்கையில ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கும்? ஸோ இவங்களுக்கு இந்த குரு பயிற்சியில ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கும் அப்படின்றது பார்க்கும்போது ஒரு நம்பிக்கை பிறக்கும் அப்படின்னு சொல்லலாம். என்ன நம்பிக்கைனா, இந்த ரிலேஷன்ஷிப் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி என்னால் சர்வை பண்ண முடியும். நிறைய பேர் வந்து டிவோர்ஸ் கொடுக்காமலாம் இருப்பாங்க. என்னால் என் பார்ட்னர் விட்டு இருக்க முடியாது, சர்வை பண்ண முடியாதுன்னு. ஆனால் இந்த குரு பயிற்சியில் ஓகே நீங்கள் போகணும்னு நினைக்கிறீங்க, ஃப்ரீடம் வேணும்னு நினைக்கிறீங்க, நீங்கள் தாராளமாக போய்க்கோங்க, என்னோட வாழ்க்கையை நான் வந்து பார்த்து. இந்த கடக ராசியில் இருக்கிறவங்க புரியுது, அவங்க மற்றவங்களுக்கு விட்டு போகணும்னு நினைக்கிறவங்கள ஓகே நீங்க அப்ப ஃப்ரீடம், உங்களுக்கு ஃப்ரீடம் தான் வேணும்னா நீங்க போய்க்கோங்க, நான் என்னோட லைஃப்பை பார்த்துறேன். ஆனா இதுக்கு முன்னாடி அதை வந்து பண்ணியிருக்க மாட்டாங்க, ஏதோ ஒரு விஷயத்தை இழுத்து பிடிச்சு வச்சிருப்பாங்க. பட் இந்த குரு பயிற்சியில என்னால வாழ முடியும், நான் டிபெண்ட் பண்ணி இண்டிபெண்டா வாழ்ந்துக்கிறேன், உங்க உதவி எனக்கு தேவையில்லை, நீங்க போகணும்னு நினைச்சீங்கன்னா தரமா போய்க்கலாம், இப்படியான ஒரு தைரியமான மனநிலை வரும்.